கொட்டாத விழிகளோடு காத்திருக்கிற புரட்சி தலைவர் என்ற பெயரை கேட்டதும் இரத்த நாளங்களில் இருக்கிற வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் ஒன்றோடு ஒன்று மோதி என் தலைவன் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நான் வந்திருக்கிறேன் பார் என்று சொல்லுகிற வகையிலே அலையலையாய் திறந்திருக்கிற அத்தனை பாதங்களையும் தொட்டு வணங்கி தூங்குகிறேன். அனைவர் பெயரையும் உச்சரித்ததாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு புதியவன் அல்ல, நான் புதுச்சானவன் அல்ல. இதே வட சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற போது வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இந்த மாவட்டத்தில் இருந்தேன். எனவே வட சென்னைக்கு இந்த பகுதிக்கு வருகிற போதெல்லாம் என்னுடைய தாயினுடைய மடிக்கு வந்து விட்டதாக ஒரு உணர்வு இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் கூட வாகனத்தில் வரும்போது சொன்னேன், வட சென்னை மக்களுக்கு ரொம்ப பாசம். நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வடசென்னை பகுதி மக்களுக்கு மட்டும் இந்த உணர்ச்சியை மிக எளிதாக வெளிப்படுத்தி விடுகிறவர்கள். கோபனாலும் சரி, சண்டையினாலும் சரி, அன்புனாலும் சரி, அவங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அந்த வகையை அதெல்லாம் அதிமுக காரங்கன்னா அள்ளி கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்தவரின் வள்ளியில் வந்தவர்கள் அல்லவா. எனவே நீங்கள் விசாலமான மனதோடு சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறீர்கள். எனக்கு சட்டக்கல்லூரியில் நான் பெரிய வழக்கறிஞர் தான் சொல்றேன். நான் வழக்கறிஞர் ஆனது எப்படின்னா, புரட்சி தலைவர் தான் எனக்கு சட்டக்கல்லூரியில் இடம் பெற்று தந்தார். நான் வழக்கறிஞர் ஆனேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அரசு வழக்கறிஞர் ஆக்கினார். அதற்கு பின்பு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்தார். நான் கல்லாய் கடந்தேன், என்னை கனியாக மாற்றினார். நான் விறகாக கடந்தேன், என்னை வினையாக மாற்றினார். ஒவ்வொரு கூட்டத்திலும் புரட்சி தலைவரை பற்றி பேசாமல் நான் மேடை இறங்குவதில்லை. புரட்சி தலைவரை பற்றி ஒரு சின்ன கதை. மகாபாரதத்தின் யுத்தத்தினுடைய முடிவில் கர்ணன் மாண்டு கிடக்கிறான். அள்ளி அள்ளி கொடுத்த அந்த வள்ளல் இரத்த சகதியிலே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய உயிர் பிரிந்து மேலோகத்துக்கு செல்கிறது. மேலோகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க. கர்ணன் இறந்து போயிட்டாரா? அவருடைய ஆவி மேலே வந்திருக்கிறது. மேலோகத்தில் சொன்னா கர்ணனுக்கு சொர்க்கத்திலே இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். கர்ணனுக்கே சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் பூலோகத்தில் யார்தான் தர்மம் வழங்குவார்கள்? அள்ளி அள்ளி கொடுத்தாலே கவச குண்டலங்களை அல்லவா கொடுத்தான். அந்த கர்ணனுக்கு இடமில்லை என்றால் எப்படி என்று கேட்கிற போது வானொலிகளை சொன்னார்களாம், அவர் அள்ளி கொடுத்திருக்கலாம், ஆனால் யார எந்த வயிறுக்கு சோறு போட்டேன்னு அவர் வரலாற்றில் இல்லை. எனவே அவருக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றார். அப்படின்னா பூமியில இனிமேல் தர்மம் தலைக்காதே என்று தேவர்கள் எல்லாம் கூடி பேசி மீண்டும் கர்ணனுக்கு பூமியிலே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே என்று முடிவெடுத்து அவர் மீண்டும் பூமியிலே பிறக்கிறார். கர்ணன் இந்த பூமியிலே மீண்டும் பிறந்தார். கர்ணன் இந்த பூமியிலே மீண்டும் நம்மோடு பிறந்து வாழ்ந்து மறைந்தான். அந்த கர்ணனுக்கு பெயர் தான் எம்ஜிஆர் என்று நாம் சொல்றோம். அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இங்கே தாய்மாரெல்லாம் வந்திருக்கீங்க. சின்ன பிள்ளைங்க வீட்டில் சாப்பிடலைன்னா என்ன பண்ணுவோம்? இடுப்பில் எடுத்து வச்சு வானத்தில் இருக்கிற சந்திரனை காட்டி, நிலாவை காட்டி, அம்புலியை காட்டி, சந்திரனை காட்டி சோறு ஊட்டுகிற பழக்கம் தாய்மாருக்கு உண்டு. அது சந்திரனை காட்டி சோறு ஊட்டிய தமிழ்நாட்டில் அந்த சந்திரனே ராமச்சந்திரனாக இறங்கி வந்து சோறு போட்டு பிள்ளைகள் மீது வரலாம். புரட்சி தலைவர். இந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவரை பற்றி இன்றைக்கு முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் வந்து சீக்கிரமா பேசணும்னு கேட்டேன். எனக்கு முன்னால பேசுறவங்கலாம் முடிச்சிடவான்னு கேட்டு என் டைமை முடிச்சுட்டாங்க. ஆனாலும் நீங்கள் எல்லாம் இருக்கிற உங்கள் கண்களிலே மின்னுகிற அந்த தியாக ஜொலிப்பையும் அந்த எதிர்பார்ப்பு ஜொலிப்பையும், புரட்சி தலைவர் பெயரை சொன்னதும் உங்கள் முகங்களிலே தெரிகிற பிரகாசையும், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெயரை சொன்னதும் உங்கள் இதயத்தில் அடிக்கிற மின்னல்களையும் பார்த்து கொண்டு இந்த இடத்துல பேச நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம்.